கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, இந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இது சிமிர்னா சபைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக யோவான் ஐயா மூலமாக கொடுக்கப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை தான். பாருங்க, அந்த சிமிர்னா அந்த ஜனங்களுக்குள்ள, அந்த சபை ஜனங்களுக்குள்ள உண்டான பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான பாடுகள் வழியாக அந்த ஜனங்கள் சோர்ந்து போய் உண்மையை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்கள் தள்ளப்படுகிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில வருகிற உபத்திரவத்தை பார்த்து, என் வாழ்க்கையில உண்டாகிற உபத்திரவத்தை பார்த்து, ஐயோ நான் ஆண்டவரை விட்டு விடுவேனா, ஆண்டவருடையக்காக நிற்கிற அந்த உண்மையில நான் ஒருவேளை விழுந்து போயிடுவேனா, உண்மையை விட்டு விடுவேனாங்கிற ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் நிற்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. அந்த உபத்திரவங்கிறது தற்காலிகமானது. 10 நாள் தான். உங்க வாழ்க்கையில 70 வருஷம் இல்லை 80 வருஷம் வாழ்றீங்களா? வாழ்க்கை முழுவதுமே கிறிஸ்துவனுக்காக நீங்க உபத்திரவப்படணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில வரும் உபத்திரவம், ஆனால் அதோடு சேர்ந்து உன்னதமான ஆவிக்குரிய மேன்மையான அனுபவமும் மேன்மையும் உயர்வும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தருவார். கர்த்தருக்காக நிற்கும் போது ஆண்டவர் உபத்திரவத்தோடு விடுவது அல்லங்க. அதனால இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உபத்திரவத்துல நீங்கள் ஐயோ நான் ஆண்டவரை விட்டு விலகி போயிருவனோங்கிற சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மரண பரியந்தமும் ஆண்டவருக்காக வாழ்கிற நாள் பரியந்தமும் ஆண்டவர் உமக்கு உண்மையான இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் எந்த சூழ்நிலை உண்மையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பாதத்தை பிடிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆமேன், ஆமேன்.